காங்கிரஸ் கட்சியின் மனப்பான்மை இந்துக்களுக்கு எதிராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். தெலுங்கானாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்துக்களை அவர்களின் சொந்த நாட்டிலேயே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற காங்கிரஸ் கட்சி விரும்புவதாக குற்றம் சாட்டினார். எஸ்டி, எஸ்சி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வழங்க காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் தெலுங்கானாவில் ஆளும் மாநில அரசு பாசன திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை என்றும், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை அளித்து காங்கிரஸ் அவர்களின் முதுகில் குத்திவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். इसलिए कांग्रेस एससी, एसटी, बीसी से रिजर्वेशन छीनकर रिलीजन के आधार पर बांटना चाहती है। आपने सुना होगा कि शाहजादे के करीबी और चारा घोटाले के दोषी नेता ने